வணக்கம் அவர்களே. இன்றைக்கு 2026 ஆண்டு 2ஆம் மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, புனிதமான நாள். இன்றைக்கு நாங்கள் அடாவடி கோட்டை அமெரிக்க உளவுத்துறை CIAயின் வரலாறு பலம்புரி பத்திரிகையில் வருகின்ற என் சொக்கன் எழுதிய கட்டுரைகளை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். 15வது அடி நிறைவு பெற்றிருக்கிறது. இன்று 16வது அடி தொடங்குகிறது. அந்த 15வது அடியில் இறுதி பந்தியை வாசித்து இதனுடன் தொடர்கிறேன். கால்வி கொடுத்த பட்டியலை வாசித்ததும் அமெரிக்க அரசுக்கு ஆச்சரியத்தை விட அதிர்ச்சிதான் அதிகமாக இருந்தது. காரணம், அந்த பட்டியலில் இருந்த பெரும்பாலான விடயங்கள் அவர்களுடைய சம்மதத்துடன் அல்லது ஆசீர்வாதத்துடன் தான் நிறைவேற்றப்பட்டிருந்தன. இந்த தகவல்களை எல்லாம் வெளியே தெரிய வந்தால் அவர்களுக்குத்தான் பிரச்சினை. தொடர்கிறது அடி 16. தவிர இது போன்ற நடவடிக்கைகளுக்காக இப்போது CIA மீது நடவடிக்கை வந்துவிட்டால் அதன் பிறகு அமெரிக்கா உலகத்தை காவல் காப்பது எப்படி? உளவு பார்ப்பது என்ன உப்புமா சமைப்பது போலா? சுலபமான சமாசாரமா? இப்படி ஆங்காங்கே ஒன்றெண்டு சட்டமீறல்கள் கூட செய்யக்கூடாது என்றால் எப்படி? நீண்ட யோசனைக்கு பிறகு இந்த விடயத்தில் நாம் தலையிடாமல் இருப்பதுதான் நல்லது என்கின்ற முடிவுக்கு வந்தது அமெரிக்கா. கால்வி கிடைக்கிறார் என்று அவருடைய பட்டியலை கிடப்பில் தூக்கி போட்டு விட்டார்கள். கால்வி கிடக்கிறார் என்று சொல்லி பட்டியலை தூக்கி போட்டு விட்டார்கள். ஆனால் எப்படியோ இந்த விடயம் வெளியே கசிந்து விட்டது. நியூயார்க் டைம்ஸ் இதழைச் சேர்ந்த சேமர் கேர்ஸ் என்ற பத்திரிகையாளர் இதனை மோப்பம் பிடித்து விட்டார். CIA தனது அத்துமீறல்களை பற்றி இப்படி ஒரு பட்டியல் தயாரித்திருப்பதாக சொல்கிறார்களே, அது உண்மைதானா என்று கால்வியிடமே நேரடியாக கேட்டுவிட்டார் சேமர் கேஸ்டி. கால்வி அதற்கு நேர்மையாக ஒரு பதில் தரப்போக அது பரபரப்பு செய்தியாகிவிட்டது. 1974 டிசம்பர் 22ஆம் தேதி நியூயார்க் டைம்ஸ் இதழில் இது பற்றி விரிவான கட்டுரை வெளியானது. CIAயின் வெளிநாட்டு நடவடிக்கைகள் அவர்கள் அமெரிக்க குடிமக்களை உளவு பார்ப்பது என்று பல விடயங்கள் கடும் விமர்சனத்துக்குள்ளாகின. ஏற்கனவே வாட்டர்கேட் விவகாரத்தில் தொடங்கி CIAயின் பெயர் ஊரெல்லாம் நாறிக்கொண்டிருக்கிறது. இப்போது இந்த செய்தி வெளியான பிறகு எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றி அதில் அவர்களே எகிரி குதித்தது போலாகிவிட்டது. அமெரிக்க உளவு நிறுவனங்களின் செயற்பாடுகள் பற்றி நேர்மையான விசாரணை வேண்டும் என்று பத்திரிகைகளும் பொதுமக்களும் கோரிக்கை எழுப்பத் தொடங்கினார்கள். வேறு வழியே இல்லாமல் அமெரிக்க அரசாங்கம் இதற்கு சம்மதிக்க வேண்டிய நிலைக்கு வந்தது. செனட் உறுப்பினர் பிராங்க் ஷர்ச் என்பவர் தலைமையில் இதற்காக ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டது. சர்ச் கமிட்டி என்று அழைக்கப்பட்ட இந்த குழுவினர் அமெரிக்க உளவு நிறுவனங்களின் செயற்பாடுகள், எல்லை மீறல்கள் குறித்து விரிவான விசாரணைகளை நிகழ்த்தினார்கள். அடுத்த 2 ஆண்டுகளில் சர்ச் கமிட்டி தனது முடிவுகளை தொடர் அறிக்கைகளாக வழங்கியது. இந்த அறிக்கைகளில் அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள், ஏஜென்ட்களின் நடவடிக்கைகளில் எவையெல்லாம் தவறானவை, அவற்றை சரி செய்வதற்கான சிபார்சுகள் போன்றவை விரிவாக விவாதிக்கப்பட்டன. எழுபதுகளின் மத்தியில் நிகழ்ந்த இந்த சர்ச் கமிட்டி விசாரணைகளின் போதுதான் CIA வெளிநாட்டு தலைவர்களை கொல்வதற்காக செய்த முயற்சிகள் பல வெளிச்சத்துக்கு வந்தன. தகவல்கள் சேகரிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு உளவுத்துறை இப்படி கொலைவெறி பிடித்து தெரிய வேண்டிய அவசியம் என்ன என்பது பலருக்கு ஆச்சரியம் அளித்தது. அதற்காக அவர்கள் பயன்படுத்திய வழிமுறைகளை கேட்கும்போது இந்த ஆச்சரியம் திகிலாகவும் அருவருப்பாகவும் மாறியது. இதன் மூலம் CIAக்கு மட்டுமல்ல, அமெரிக்காவுக்கும் அவமானம்தான். அவர்கள் உடனடியாக இது மாதிரியான நடவடிக்கைகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அமெரிக்கர்கள் விரும்ப தொடங்கிவிட்டார்கள். ஆகவே இதற்கான விசேட உத்தரவு ஒன்றை வெளியிட்டது அமெரிக்க அரசு. இதன் மூலம் CIAயின் வெளிநாட்டு தலைவர்களை கொல்லும் முயற்சிகள் அனைத்தும் தடை செய்யப்பட்டன. விடயம் இதோடு நிற்கவில்லை. CIA அமெரிக்க குடிமக்களை உளவு பார்த்திருப்பது சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டது. கடிதங்களை திறந்து படிப்பது, தொலைபேசி அழைப்புகளை ஒட்டு கேட்பது, அப்பாவி அமெரிக்கர்களை பின்தொடர்ந்து அவர்களை பற்றிய துண்டு துக்கடா தகவல்களை எல்லாம் பதிவு செய்து வைப்பது என்று பல விடயங்கள் அத்துமீறி நுழைந்திருந்தார்கள். ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்டால் அவர்கள் வெளிநாட்டு ஓட்டர்களோ என்று எங்களுக்கு சந்தேகம். அதுதான் கொஞ்சம் துப்பறைந்தோம் என்று சுலபமாக சொல்லிவிட்டது CIA.
ஆனால் அதற்காக உள்நாட்டு விவகாரங்களில் அதுவும் இத்தனை அசிங்கமான முறையில் சிஐஏ மூக்கை நுழைத்திருக்க கூடாது என்றது சர்ச் கமிட்டி. அமெரிக்காவுக்கு வெளியிலும் சிஐஏ நடவடிக்கையில் ஏகப்பட்ட அத்துமீறல்கள் தெரிய வந்தன. குற்றவாளிகள் அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர்களை விசாரிப்பதற்காக அவர்களுக்கு போதைப் பொருட்களை கொடுத்து பழக்கப்படுத்தி இருந்திருக்கிறார்கள். பல பேரை கைது செய்திருக்கிறோம் என்கின்ற விடயத்தையே வெளியில் சொல்லாமல் வருடக்கணக்கில் அவர்களை மறைத்து வைத்து கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள். சில நடவடிக்கைகளுக்கு மாஃபியா கும்பலை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று பட்டியல் நீண்டது. மொத்தத்தில் சிஐஏ கட்டுப்பாடில்லாத ஒரு மத யானை என்று வர்ணித்தது சர்ச் கமிட்டி. இனிமேலும் இவர்களை இப்படி இஷ்டம் போல் இயக்க அனுமதிப்பதற்கு இல்லை, உடனடியாக அவர்களுடைய அதிகாரங்களை குறைத்தாக வேண்டும் என்று சிபார்சு செய்தது. இரகசியமான முறையில் நடந்த சர்ச் கமிட்டி விசாரணை அறிக்கைகள் மற்றும் ஃபேமிலி ஜெவல்ஸ் ஆவணங்களின் பெரும்பாலான பகுதி இப்போது பகிரங்கமாக வெளியிடப்பட்டு விட்டது. ஆனால் அப்போது அமெரிக்கர்களை பொறுத்தவரை சிஐஏயின் வால் ஒட்ட நறுக்கப்பட்டிருக்கிறது என்று மட்டும்தான் தெரிந்து கொண்டார்கள். சர்ச் கமிட்டி சிபார்சுகளின்படி சிஐஏயின் பல உளவு நடவடிக்கைகள் தடை செய்யப்பட்டன அல்லது மாற்றப்பட்டன. இத்தனை தீவிரமாக உளவு பார்ப்பதும் அடுத்தவர்கள் விடயத்தில் தலையிடுவதும் நமக்கு தேவையில்லை என்று தீர்மானமாக சொல்லிவிட்டார்கள். குறிப்பாக அமெரிக்கர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிடுவதை உடனடியாக நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று ஒரு குட்டும் வைக்கப்பட்டுவிட்டது. கட்டுக்கடங்காமல் துள்ளி கொண்டிருந்த ஓர் அமைப்புக்கு திடீரென்று இப்படி ஒரு மூக்கணாங்கயிறு போடப்பட்டது. அதிர்ச்சிதான். ஆனால் சிஐஏயின் அதிதீவிர நடவடிக்கைகளை கூர்ந்து கவனிக்கிற போது அப்போது இல்லாவிட்டாலும் காலப்போக்கில் இது நிச்சயம் நடந்திருக்கும் என்பது புரிகிறது. ஆனால் சிஐஏ அதிகாரிகள் பலருக்கு இதில் மிகுந்த மனவருத்தம். நாங்கள் உத்தமர்கள் என்று சொல்ல வரவில்லை, தப்பு செய்தோம் தான், ஆனால் அரசாங்கம் தலையசைத்த பிறகுதானே செய்தோம் என்று ஆதங்கப்பட்டார்கள். இப்படியெல்லாம் செய்யாமல் இந்த காலத்தில் உளவுத்துறையை நடத்த முடியாது என்பது அவர்களுடைய கட்சி. தொடரும் மிகுதி அடுத்த அடி 17 தொடரும் அடாவடி கோட்டை அமெரிக்க உளவுத்துறை சிஐஏயின் வரலாறு. இத்துடன் அடுத்த அமெரிக்க உளவுத்துறை சிஐஏயின் வரலாறில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இந்த விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் ஒருவன். நன்றி.